சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல கடைசியா ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேல கலெக்ஷனை கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்திருக்கு. அதைத் தொடர்ந்து இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே 12ஆம் தேதி வரப்போகுது. இதை கோலாகலமா கொண்டாட போறாங்க. அப்படி இருக்கும் சூழல்ல தான் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு அவருடைய அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போது, மேலும் பூஜையும் போட போறாங்களா. அது என்னென்ன படங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அதாவது அடுத்த வருஷம் சூப்பர் ஸ்டார் 50 இந்த ஃபங்க்ஷனை நடத்த போறாங்க. ஆனா இவர் வாழ்க்கையில இவர் படாத துன்பங்களே இல்லை. அந்த அளவுக்கு துன்பங்களை பட்டு இன்றளவும் எளிமையா இருக்கிறதுனால தான் இவர் சூப்பர் ஸ்டார் என்று மக்களால் அன்பால அழைக்கப்படுறாரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என அனைத்து ரசிகர்களும் மக்களும் எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கினாங்க. ஆனால் அவருடைய வயதின் மூப்பு காரணமாக அவரால் அரசியலில் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் இனிமேல் மக்களுக்காக நான் படம் மட்டும் நடிப்பேன், மக்களை மகிழ்விப்பேன் என சொல்லிட்டாரு. அதன் தொடர்ச்சியாக தான் அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் இப்போ 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே வரப்போகுது. இந்த பர்த்டேக்கு அவரோட அடுத்தடுத்த படங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸ் வரப்போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மணிரத்னமும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து இணைய போகிற படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் என்று சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை மாரி செல்வராஜுடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை ஞானவேலோடு சேர்ந்து வேட்டையன் 2 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூட வரலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டு வருது. இன்னொரு பக்கம் எப்பயும் போல கூலி படத்தோடைய ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் ஸ்பெஷலாக ஒரு அப்டேட் என்னன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்கனவே ஜெயிலர் என்ற படத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேல வசூலை ஈட்டி நல்ல ஒரு லாபத்தை பெற்று தந்திருந்தது. அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இப்போ நெல்சன் அவர்கள் ஜெயிலர் 2 படத்துடைய கதையை எழுதியிருக்காராம். இந்த கதை ப்ரீக்வலாக இருக்க போது. மேலும் இந்த கதைக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய டேட்ஸ் கொடுத்துருக்காராம். இதனால் ஜெயிலர் 2 படத்துடைய பூஜை வீடியோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு போடலாம் என முடிவு பண்ணியிருக்காங்களாம். மேலும் இந்த படத்துலையும் யார் யார் நடிக்க போகிறாங்க, என்னென்ன கேஸ்ட் இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்க மக்கள் ஆவலாக இருக்காங்க. மேலும் சிவராஜ்குமார் அவர்களுக்கு புற்றுநோய் வந்ததுனால அவர் கேரளா பக்கம் போயிட்டாரு. சினிமாவிலிருந்து விலகின அவர் மீண்டும் ஜெயிலர் படத்தில் நடிப்பாரா இல்லையா, இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மேலும் மோகன்லால், ஜாக்கி ஷராஃபெல்லாம் இந்த படத்தில் இருப்பாங்களா இல்லை வேற யாராவது வருவாங்களா அப்படின்ற கேள்வியும் இப்போ மக்களுக்குள்ளே இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்பவுமே பார்ட் 2 படத்திலலாம் நடிக்க மாட்டார். இப்போ எப்படி அவர் ஓகே சொல்வார் அப்படின்ற குழப்பமும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தால் தான் தெரியும் ஜெயிலர் 2 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா இல்லை படத்தை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்ற முழு விவரமும் நமக்கு தெரிய வரும். மேலும் நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.